அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் மூன்றெழுத்து சொற்களை அஃஅல என்கிற வடிவத்தில் கூடுதல் ஒரு அர்த்தத்தை நாடி மாற்றுவார்கள். அப்படி மாற்றுறதை எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்குரிய உதாரணங்களையும், அவற்றை எப்படி இந்த சென்றகால வினை சொல்லுடைய அந்த வடிவங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா அதில் எப்படி அப்ளை பண்ணுவது என்பதையும் நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அது தொடர்பான ஒரு கூடுதல் விஷயமாக உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ ஏற்கனவே ஒரு எழுத்தை ரெண்டு தடவை வருதுன்னு பார்த்தோம்ல, மரர ஃபரரன்னு வருதுல்ல, ஒரு சொல்லுல ஒரு எழுத்து இரு தடவை வருகிறது. அதை என்ன செய்வது என்று நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அந்த மாதிரி உள்ள சொல்லை இப்போ அஃஅலன்னு இப்படி மாற்றணும், அதுக்கு தனியாக ஒரு முறை இருக்குது. இப்போ அதை தெரியணும். உதாரணமாக இதை பாருங்க, மரரண்டு இருக்குது. இந்த மரரவை மர்றன்னு மாற்றணும், அது நீங்கள் விளங்கிக்கிட்டீங்க. மர்ற மர்ரா மர்ரு, மர்ரத்து மர்ரத்தா மரர்ன மரர்த்த, அந்த விஷயத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த மரர என்பதை அஃஅலன்னு மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி மாற்றணும்? மரரன்னு இருக்குல்ல, அஃஅலன்னு மாற்றினா இப்படி வரும், அம்ரர. மரரங்கிறது அஃஅலன்னு அஃஅல பாருங்க, ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க, அஃஅல அம்ரர இப்படி வருது. இப்படி வரும் பொழுது இதுக்கு தனி சட்டம் இருக்குது. என்ன சட்டம் இருக்குன்னு கேட்டால், இதில் இந்த ரெண்டாவது எழுத்தில் ஹரக்கத்து இருக்குல்ல, அம்ரர, ரெண்டு ரேயில் ரெண்டாவது ராவில் என்ன இருக்குது? ஃபத்தஹ் இருக்குது, ஹரக்கத்து இருக்குது. அப்போ இங்கே ஷத்து பண்ண வேண்டிய சட்டம் இருக்குது. அப்படி இருந்தாலும் அந்த ராவுக்கு முந்தின எழுத்துருக்கு பாருங்க, அது சுக்கூனா இருக்குது. அதுவும் சுக்கூனா இருந்து இதுவும் சுக்கூனா இருந்து அப்படின்னு வாசிக்கிறது. இப்போ ரெண்டு ராவை சத்து பண்ணுறீ என்று சொன்னால, சத்துனால என்ன அர்த்தம்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ராவுக்கு சுக்கூன் இருக்குது, ரெண்டாவது ராவுக்கு ஹரக்கத்து இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ உதாரணம், இந்த ஃபரரன் மரரன் இருக்குல்ல, இந்த மரர என்பதை நம்ம சத்து பண்ணுறோம். சத்து பண்ணி மர்ற என்று சொல்கிறோம். மர்றன்னு சொன்னால் அதனுடைய வடிவம் என்ன? ஒரு மா, ஒரு இரு, ஒரு ரா, மர்றன்னு ஆயிடுது. இப்போ முதல் ராவில் என்ன இருக்கு? சுக்குனா மாறிடுதுல்ல. இப்போ போடும்போது மாண்டு போடும்போது மா போட்டுட்டோம், இரு போட்டோம், ரா போடுறோம். இதுதான் மர்ற. மர்ற என்பது எப்படி மாற்றுறோம்? மர்றன்னு மாற்றுறோம். இந்த விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், எழுத்து சுருக்கத்துக்காக வேண்டி இப்படி இன்னொரு மாற்றம் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? மர்றன்னு மாற்றுறோம். அப்போ இந்த மர்ற என்ற இந்த மர்ற என்பதும் இந்த மர்ற என்பதும் ஒன்று தான். இதில் என்ன செஞ்சுருக்கிறோம்? அந்த இரண்டாவுக்காக வேண்டி ரெண்டு ரே எழுதிக்கிட்டு எழுத்தை மிச்சப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு ராவை எழுதிட்டு இன்னொரு ராவில் சுக்கூன் இருக்குது என்று காட்டுவதற்காக வேண்டி அந்த டபிள்யூன்னு சொல்லக்கூடிய சத்து என்ற ஒரு அடையாளக்குறியை போட்டுடுறோம். அப்போ நீங்கள் மர்ற என்று சொன்னால், இது இப்படி இப்போ நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன்ல, இந்த செலக்ட் பண்ணி காட்டுற மாதிரி சொன்னாலும் இதனுடைய அசல் இதுதான், மர்ற தான். மா இர்ற, மூணு எழுத்து. இதுலேயும் அதே மூணு எழுத்து இருக்குது. கண்ணுக்கு ரெண்டு எழுத்து தெரிகிறது, ஆனால் இந்த அழுத்துற காரணத்தினால ஒரு எழுத்து மறைஞ்சு நிற்கிது. அப்போ மர்றன்னு சொல்லும் பொழுது கண்ணுக்கு ஒரு மீமும் ராவும் தான் தெரியுது. ஆனால் ரா ரெண்டு ரா இருக்குதுங்கிறது அதில் அடங்கி இருக்கிறதுனால இது மூணு எழுத்தாகுது. அப்போ மர்ற, இந்த மர்ற என்பதும் இந்த மர்ற என்பதும் ஒன்று தான். இந்த மாதிரி எழுதி சுருக்கத்துக்காக என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ராவை காலி பண்ணி விட்டுட்டு அந்த சத்து மட்டும் பண்ணி விட்டு கொஞ்சம் அழுத்திரு, அந்த சுக்கூன் வச்ச ராவுக்கு அடையாளமாக இதை போட்டுக்கண்டு மொழியில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்போ அம்ரரங்கிறீங்க. அம்ரரவில் இதை பண்ணுறாங்க. என்ன செய்யணும்? இப்படி வைங்க, ஆ போட்டோம், இம்மு போட்டோம், ரா போட்டோம், ரா போட்டோம்ல, இப்படி போட்டோம். இப்போ இதை சத்து பண்ண வேண்டியிருக்கு. சத்து பண்ணுறத என்ன செய்யணும்? இதுக்கு சுக்கூனை கொடுக்கணும். இப்படி வந்துடும். இது எப்படி வாசிக்கிறது? அதுக்கு முந்தினது சுக்கூன் இருக்க, இந்த இருக்கு சுக்கூனு கொடுத்துட்டீங்க. இருக்கு முன்னாடி உள்ள மீம் இருக்குத,
அந்த மீமுக்கு ஆயி ஊண்டு ஏதாவது ஹரக்கத்து இருந்துச்சுன்னு சொன்னால் மர்ரு முர்ரு மிருண்டு வாசிக்கலாம். ஒரு இம்மும் ஒரு இர்ரும் வந்தால் எப்படி வாசிக்கிறது? அந்த இம்மு அஃப் அலண்டு மாற்றுறதுனால இந்த இடத்துல சுக்குன் தான் வரும். அஃப் அலண்டு மாற்றுறதுனால முதல் எழுத்துல இப்படி மீமுக்கு என்ன வருது? சுக்குன் வந்துருச்சு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதுக்கு ஒரு தனி சட்டம் வச்சுருக்குறாங்க. எப்படி வச்சுருக்குறாங்க? இப்போ அம்ரரன் இருக்கா, இப்போ அம்ரரன் இருக்குது. இப்போ சத்து செய்யவும் செய்யணும். இந்த ரெண்டு ராவை சேர்த்து என்ன செய்யணும்? சத்து செய்யணும். அதே நேரத்தில் அதுக்கு இடைஞ்சலாக இந்த மீமுல வந்து என்ன செய்கிறது? சுக்கூன் வேற இருக்குது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த இந்த ரெண்டு எழுத்து ஒன்றா வருதுல வந்து அதுக்கு முந்தின எழுத்தை பார்க்கணும். முந்தின எழுத்து எது? மீமு. மீமுல வந்து ஹரக்கத்து இருந்தால் பஞ்சாயத்து இல்லை. மீமுல சுக்கூன் இருக்குமே. ஆனால் இந்த ராவுல உள்ள ஃபத்தக இருக்குல்ல, ஜபர் இருக்குல்ல, இந்த ஜபரை எடுத்து அங்கே கொண்டே வைக்க சொல்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? இந்த ராவுல உள்ள ஜபரை எடுத்துருங்க. எடுத்துட்டு மீமுல சுக்கூன் இருக்குல்ல, அங்கே கொண்டு போய் இதை வச்சிருங்கிறாங்க. வச்சு அப்புறம் சத்து பண்ணி விட்டுருணும். அமர்ற எப்படி ஆக்கிறன்னு? அம்ரன்னு இருக்கிறத எப்படி செய்யணும்னு கேட்டால் அமர்றன்னு மாற்றிடணும். ஏன்? அந்த மாவுக்கு வந்து சுக்கூன் இருந்துச்சு, சுக்கூனை வச்சுக்கிட்டு வாசிக்க முடியலை. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரெண்டு ராவுல முதல் ராவுல இருந்த அந்த ஃபத்தகை எடுத்து முந்தின அதுக்கு முந்தி உள்ள மீமுல கொண்டே கொடுக்குறாங்க. மீமுல எதுக்காக கொடுக்குறாங்க? மீமுல சுக்கூன் இருக்கிறது. மீமுல ஒரு சுக்கூனு, அப்புறம் ராவுல ஒரு சுக்கூனுன்னா ரெண்டு சுக்கூனை வச்சு வாசிக்க முடியாது. அதனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த இம்முங்கிறத மாவை மாற்றிடுறாங்க. இம் என்று இருந்துச்சுல, அம்ரர் இன்னொருக்கா போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து அம்ரர இதான் அது அசல் வடிவம். மரர என்பதை அஃப் அளவாக்கினால் அம்ரரண்ட் ஆயிரும். இந்த அம்ரரண்ட் ஆகும் பொழுது சத்து செய்வதற்கு இடைஞ்சலாக ஒரு நிலைமை ஏற்படுது. என்ன ஏற்படுது? சத்து செய்யும் பொழுது இந்த ரா வந்து சுக்குன் ஆகிக்கிறோம்ல. சத்து செஞ்சீங்கன்னா முதல் ரா சுக்குன் ஆகி போயிடும். இந்த ரா சுக்குனா போச்சுன்னா அதுக்கு முந்தி உள்ளது, முந்தினா வலது பக்கம் எப்படி பார்க்கணும்? அரபியில் முந்தின இங்கிட்டு போயிடக்கூடாது, தமிழ் மாதிரி போகக்கூடாது. அதுக்கு முந்தி உள்ளது மீமு. மீமுல என்ன இருக்குது? சுக்கூன் இருக்குது. அப்போ மீமுல ஒரு சுக்கூனு கண்ணுக்கு தெரியுது. இந்த ராவை வந்து சத்து பண்ணிட்டா அங்கே ஒரு சுக்கூன் உண்டாகி போயிடும். அப்போ அம்ருன்னு சொல்ல முடியல, வாயில் வரமாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் மீமுக்கு முந்தின எழுத்துக்கு சுக்கூன் இருக்குமானால் இரண்டு எழுத்து அடுத்தடுத்து வந்து அதற்கு முந்தி உள்ள எழுத்துக்கு சுக்கூன் இருக்குமே. ஆனால் இந்த முதல் எழுத்துல இருக்கிற ஹரக்கத்தை, இந்த ராவில் உள்ள ஹரக்கத்தை என்ன? ஃபத்தகு. இந்த ஃபத்தகை என்ன செய்யணும்னு கேட்டால் மீமுக்கு மாற்றுங்க, இது எடுத்துருங்க. எடுத்துட்டு எங்கே ஒன்று மீமுல சுக்குன் இருக்குல்ல அதை காலி பண்ணிவிட்டு இப்படி வச்சிருங்க. இப்போ சத்து பண்ணுங்க. சத்து பண்ணால் என்ன செய்யணும்? சுக்குன் பண்ணி அமர்ற. இதுக்கு சுருக்கமான வடிவமாக இப்படி கொண்டு வந்துட வேண்டியது. ஆ போட்டு மா போட்டு ரா போட்டு அமர்ற, ரெண்டு ஒன்று தான். அப்போ அம்ரர அஃப் அல சொல்லும் பொழுது மற்ற அஃபால மாதிரி இந்த அஃபால வரமாட்டேங்குது. எந்த அஃபால? ஒரு எழுத்த ரெண்டு தடவை வரும்ல, ஃபரர மரரண்டு வரும்ல, அப்படி வரும் என்று சொன்னால் அஃபுர் அரண்டு வரும். அஃபுர் அரண்டு சொல்லாதீங்க, அஃபர்ன்னு சொல்லுங்க. அது மாதிரி மசசண்டு வருது, அம் சசண்டு வரும். அம் சசன்னு சொல்லக்கூடாது. ஏன்? இம் வந்துருச்சு. அப்போ சுக்குனில் இருக்குது, சுக்குனை கொண்டு வாசிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அம்சச என்பதை அமச அப்படின்னு சொல்லிடணும். அது மாதிரி இப்போ தபபன்னு ஒன்று சொல்லி காட்டணும். தபபன்னு ஒன்று போட்டோம்ல, தபபவை என்ன செய்யணும்? அத்து பப. அத்து பபன்னு சொல்ல முடியாது, அத்தப்ப. அத்தப்ப என்று என்ன செஞ்சேன் வந்துடும். அப்போ இந்த மரர என்கிற ஒரு சொல்லுக்கு அஃபால சொல்லுங்க என்று சொன்னால் என்ன செய்யணும்? மரரவுக்கு அஃபால வந்து அம்ரர. அம்ரரன்னு சொல்லலாமான்னு கேட்டால் சத்து செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. ரெண்டையும் சேர்ந்து சத்து செஞ்சோம்னு சொன்னால் அந்த ராவில் சுக்குன் ஏற்பட்டுருது. முதல் ராவில் மீமில் வேற சுக்குன் இருக்கிறது அம்ரரன்னு ஆக்கும்போது. அப்போ அந்த சுக்குன் இருக்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த முதல் ராவில் இருந்த ஹரக்கத்தை அதுக்கு முந்தின மீமில் கொண்டே வச்சிடணும். இப்போ அமர்ற அம்ரர என்று சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க? அமர்றன்னு மாற்றிட்டாங்க. ரெண்டுமே அமர்ற தான். இது அமர்றங்கிறத உடைச்சி காட்டி எழுதியிருக்கிறோம்.
இதில் வந்து உடைச்சி காட்டாமல் என்ன செய்கிறோம், சேர்த்து எழுதியிருக்கிறோம். சரியா? அதில் உடைச்சிருக்கோம், உடைக்காமல் இருக்கிறோம், ரெண்டுமே அமர்றதான். அப்போ இந்த மாதிரி வந்து அஃபாலை மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ இதே மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் இப்போ சர்ஃபு செஞ்சு பார்க்கணும். உதாரணமாக அஃபுரன்னு சொல்லலாமா? இன்னும் அஃபாலுக்கு வந்துட்டோம். அஃபாலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அஃபாலவுல வந்து ஒரு எழுத்து 2 தடவை வரும்ல, அந்த மாதிரி சொற்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அஃபாலண்டு ஃபர்ர என்பதை வந்து அஃபாலன்னு மாற்றுங்க என்று சொன்னால் அஃபுரர அஃபாலன்னு ஆயிடுச்சு. அஃபுரர சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்லணும்? கீழே இருக்கிற மாதிரி சொல்லணும். மேலே வந்து அஃபுரரன்னு இருக்குது சகப்பா, அது அசல். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லிடுறேன்? அஃபர்ர, கீழே கருப்பாக கொடுத்துருக்கிறேன்னு அதுதான் சொல்ல வேண்டிய முறை. மேலே சிவப்பாக கொடுத்துருக்கிறது அசல், அதனுடைய ஒரிஜினல் வடிவம். அதனுடைய ஒரிஜினல் வடிவம் வந்து அஃபுரர சொல்லக்கூடாது, அஃபர்ரன்னு சொல்லிடணும். அந்த ராவுடைய ஃபத்தக கொண்டை ஃபாவுல கொண்டை கொடுத்துப்புட்டு சத்து பண்ணி விட்டுறணும். ரரன்னு முதல் ரா இருக்குல்ல, முதல் ராவில் உள்ள அந்த ஃபத்தகை ஜபரை அந்த சுக்கூனை தூக்கிட்டு அந்த இடத்துல வச்சுக்கிட்டோம்னா அஃபர்ன்னு ஆயிரும். சரி, இருமை சொல்ல வேண்டி இருக்குது அஃபுரரா, அதே ரூல் தான் வருது. அஃபுரரான்னு சொல்ல முடியாது. அந்த ராவுடைய ஃபத்தகத்துக்கு ஃபாவுல கொடுத்துவிட்டு அஃபுரரா என்பது ஒரிஜினல் அதனுடைய வடிவம். சொல்ல வேண்டியது, வாசிக்க வேண்டியது, எழுத வேண்டியது அஃபர்ரா. அஃபுரருன்னு வரும். இந்த அஃபுரருன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன் இஃப்னு வருதுல, சுக்கூனில் இருக்குது. அந்த ராவுக்கு முந்தி சுக்கூன் இருந்தால் வாசிக்க முடியாதுங்கிறதுனால இந்த ஃபத்தக ஃபாவுல கொண்டை கொடுத்துட்டு அஃபர்ரு. அப்போ அஃபுரரா அஃபுரரு என்பது பிழை. அஃபர்ரா அஃபர்ரு இது உச்சரிக்க வேண்டிய முறை. அஃபால இதையும் நீங்கள் என்ன செய்யணும்? அஃபர்ரா அஃபர்ருன்னு பழகணும். சரி, பெண்பாளுக்கு வர்றோம். பெண்பால் எப்படி வருது? அஃபுரரத்துன்னு வருது. அஃப்அலத்துன்னு வரும்ல, அசலமத்துன்னு வந்துச்சுல, அந்த மாதிரி அஃபுரரத்துன்னு வருது. இது வந்து ஒரிஜினல் வடிவம், இது அசல். ஆனால் எப்படி இதை சொல்லணும் என்றால் அஃபர்ரத்துன்னு சொல்லணும். அந்த ராவுடைய ஃபத்தகத்திக்கு ஃபாவுல கொடுத்துவிட்டு அஃபர்ரத்துன்னு சொல்லாமல் அஃபர்ரத் என்று சொல்லணும். அஃபுரரத்தான்னு வருது. அஃபுரரத்தா சொல்லலாமன்னா சொல்லக்கூடாது, அஃபர்ரத்தா. சரி, அடுத்த எழுத்து இப்படி வரும், அஃபுரர்னு வந்துடுது. இப்போ நீங்கள் சத்து பண்ண முடியாது. ஏன் முடியாது? 2வது ராவுக்கு வந்து சுக்கூன் வந்துருச்சு. இப்போ அஃபுரர்ன, இந்த ரர்னு இந்த 2வது ரா இருக்குல்ல, இந்த 2வது ராவில் வந்து சுக்கூன் இருக்கிறது. மற்ற இடங்கள்ல எல்லாம் 2வது ராவுக்கு ஃபத்தக இருக்கு பாருங்க. 2வது ராவுக்கு ஃபத்தக இருக்கிறது, இதில் ஃபத்தக இருக்கிறது. ஆனால் இதில் என்ன செஞ்சிருது? 2வது ராவில் சுக்கூன் வந்துருச்சு. 2வது ராவுக்கு சுக்கூன் வந்தால் சத்து பண்ண முடியுமா? உடைக்கணும். அப்போ எப்படி சொல்லணும்? அஃபர்ரா அஃபர்ரு. அப்புறம் பெண்பாளுக்கு அஃபர்ரத்தா அஃபுரர்ன. இங்கே சத்து பண்ண முடியாது. சத்து பண்ண முடியாத காரணம் என்னன்னு கேட்டால் அந்த 2வது ரை இருக்குல்ல, அதில் சுக்கூன் வந்து விட்டது. சுக்கூன் வந்தால் சத்து பண்ண முடியாது. அதனால ரர்னு தான் சொல்லணும். அப்போ அஃபுரர்ன. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ மர்ரன்னு வச்சுக்கிறங்க, மர்ரவுல சொல்லுங்க என்றால் அம்ரர. அஃபால சொல்ல சொன்னால் அம்ரர சொல்லலாமா? சொல்லக்கூடாது, அமர்றன்னு சொல்லிவிட்டு அமர்ரா அமர்ரு அமர்ரத்தா அது வரைக்கும் அப்படி சொல்லிட்டு வருவீங்க. அந்த 5வது இடத்துல என்ன செஞ்சிருந்தா அம்ரர்ன. எப்படி செஞ்சிருந்தேன்? அமர்ரா அமர்ரு அமர்ரத்தா அம்ரர்ன. அது மாதிரி கபபன் இருக்கு, கபப அது அஃபால வாக்குறோம், அக்கு பபன்னு வரும். அக்கு பப சொல்லக்கூடாது, அக்கப்ப அக்கப்பா அக்கப்பு அக்கப்பத் அக்கப்பத்தா அக்குபப்ன அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி வந்து என்ன செய்யணும்? ஒவ்வொரு இப்போ சமமன்னு சொல்லி ஒரு சொல்லு காட்டணும்ல, சமம அது அஃபால என்ன சொல்லணும்? அஷ்மம சொல்லலாமான்னா சொல்ல முடியாது. இஷ்ன்னு வந்துருச்சுல,
சுக்குன் இருக்கனால அடுத்து ரெண்டு சுக்குன் வருது. அப்போ அஷ்மம என்று சொல்லாமல் எப்படி சொல்லணும்? அஷம்ம, அஷ்மமா, அஷம்மா, அஷ்மமு, அஷம்மு, அஷ்மமத்து, அஷம்மத்து, அஷ்மமத்தா, அஷம்மத்தா, அஷ்மம்னு இங்கே மாறக்கூடாது. இங்கே வந்து சத்து பண்ணக்கூடாது. அப்போ அப்போ மரர, ஃபரர, இந்த மாதிரி கரர, தபப இந்த மாதிரியான சொற்களை அஃப்அலன்னு மாற்றும் பொழுது அஃப்அல மாற்றுற சட்டத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து ஒரு வெவ்வேறு எழுத்துக்களை கொண்ட மூணு எழுத்தாக இருந்தால் பஞ்சாயத்து இல்லை. ஒரு சொல்லுடைய ஒரு எழுத்து இரு தடவை அடுத்தடுத்து வந்தால் அதை சத்து செய்கிறதுங்கிற ஒரு சட்டம் இருக்கிறதுனாலையும், அதை சில இடத்துல சத்து செய்யக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கிறதுனாலையும் இதை பிரத்யேகமாக நம்ம படிக்க வேண்டி இருக்கிறது. அப்போ எப்படி படிக்கணும்? அப்போ ஃபர்ரவுக்கு சொன்னோம்ல, மஸ்ஸன்னு வச்சுக்கிறோம். மசச, மசச என்பதை அஃப் அளவா மாற்ற சொல்கிறோம். எப்படி மாற்றுவீங்க? அம் சச, மசை மசச என்று இருந்தால் அது அஃப் அலன்னு எப்படி மாற்றுவீங்க? அம் சச. அம் சச சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அமஸ்ஸ, அம் சச என்றால் இந்த சாவுடைய ஃபத்தகக்கூடிய மீமலத்தை கொடுத்துவிட்டு அமஸ்ஸ, அமஸ்ஸ, அமஸ்ஸா, அமசு, அமஸ்ஸத், அமஸ்ஸத்தா, அம் சஸ்ன. வணங்குதா? அப்போ கர்ரன்னு இருக்கு. ஃபர்ரோவுக்கு பதிலாக கர்ரன்னு வச்சுக்கிறங்க. கரர, அக்கரர, அக்கர்ர, அக்கர்ரா, அக்கர்ரு, அக்கர்ரத், அக்கர்ரதா, அக்கரர்ன. வணங்கிருச்சா? இப்போ அஃபால என்பதை வந்து இந்த மாதிரி சொற்களுக்கு நீங்கள் மாற்றி பழகிக்கிறணும். அதாவது ஒரிஜினலாக வரக்கூடியதுக்கும் பார்த்து பழகிக்கிறேன்னு. இப்படி இடக்கு முடக்கா வருதில்ல, ஒரே எழுத்து ரெண்டு தடவை வருதில்ல, டிஃப்ரெண்ட்டாக வருதில்ல, இந்த மாதிரி சொற்களை நம்ம எப்படி மாற்றுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறணும். இப்போ அது மாதிரி என்ன செய்யுங்கன்னா, அந்த அஃபர்றக்கு பதிலாக சக்கன்னு வச்சுக்கிறங்க. இந்த இடத்த வச்சுக்கிறங்க அப்படியே. சக்கக்க, சீனு, காஃபு, காஃபு, சக்கக்க. இது அஃபால வாக்க சொல்கிறேன். எப்படி மாற்றுவீங்க? அஸ் கக்க. சக்கக்கண்டா எப்படி மாற்றிடுறேன்னு? அஸ் கக்க. அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. அஸ் கக்க என்பதை அசக்க எப்படி வச்சுருந்தேன்? இந்த அஃபர்ற மாதிரி அசக்கன்னு சொல்லிடுவீங்க. அடுத்து என்ன செய்வீங்க? அஸ் கக்கான்னு சொல்லக்கூடாது, அசக்கா. அதுக்கப்புறம் அஃபர்ரு சொன்ன மாதிரி அசக்கு. அதுக்கப்புறம் அஃபர்ரத்துன்னு சொன்ன மாதிரி அசக்கத், அசக்கத்தா. அஸ்கக்ன இங்கே உடைச்சிடணும். அஸ்கக்ன. சரியா? மசசன்னு இருக்குது. எப்படி சொல்லணும்? அம்சசன்னு வந்துடும். மசச என்பதை அஃப் அல என்று மாற்றுங்கன்னு நான் சொல்கிறேன். எப்படி மாற்றுவீங்க? அம்சசன்னு மாற்றுவீங்க. மாற்றி விட்டு அப்படி சொல்லக்கூடாதுன்னு வருது. ஏன் கூடாது? அதை சத்து செய்ய வேண்டிய சட்டம் இருக்குது. சத்து செஞ்சால் முதல் எழுத்து சுக்குனா போயிடும். அதில் ஒரு சுக்குனு இதில் ஒரு சுக்குனு வருது, அடுத்தடுத்து வாசிக்க கஷ்டமாக போயிருங்கிறதுனால அம்சச என்பதை அமசன்னு சொல்லிடணும். இப்போ சொல்லுங்க, அமச, கண்ணை முடிக்கிட்டு சொல்லணும். அமச, அமசா, அமசு, அமசத்த, அமசத்தா, அம்சஸ்ன. அந்த இடத்துல மாறுறேன் ட்ராக். 5 வரைக்கும் ஒழுங்கா அப்படி சொல்லிட்டு வரேன்னு. 6வது இடத்துல என்ன செய்யணும்? அம்சஸ்னு மாற்றிடணும். எதனால மாற்றுறோம்? அந்த இடத்துல உடைக்கிறோம் என்று கேட்டால், சத்து செய்வதற்கு வந்து 2வது ராவுல என்ன இருக்குன்னு? 2வது ராவ், 2வது சீனு, அந்த 2வது எழுத்துல வந்து ஹரக்கத்து இருக்கணும். சுக்குன் இருந்தால் சத்து செய்ய தேவையில்லை. அப்போ அஃப்ரர்ன, அம்சஸ்னு வருது. சஸ்ன்னு வந்துச்சுல சுக்குனு, அதனால அங்கே செய்யக்கூடாது. சரி, அடுத்து என்ன செய்வோம்? இது முன்னிலைக்கு வந்துடும். எப்படி? அஃப்ரர்த்த. இதெல்லாம் சத்து செய்ய வழி இல்லை. ஏன் வழி இல்லை? ராவுக்கு சுக்குன் வந்து போச்சு. 2வது ராவுக்கு சுக்குன் இருந்ததுனால அஃப்ரர்த்த அப்படியே சொல்லணும். அஃப்ரர் துமா அப்படி தான் சொல்லணும். அஃப்ரர் தும் அப்படி தான் சொல்லணும். அப்படி உள்ளபடியே. அஃப்ரர் தீ உள்ளபடியே சொல்லணும். அஃப்ரர் துமா உள்ளபடியே சொல்லணும். அஃப்ரர் துன்ன உள்ளபடியே சொல்லணும். ஏன் இப்படிலாம் சொல்லணும்னு கேட்டால், இந்த 2வது ராவில் சுக்குன் இருக்குது. சுக்குன் தான் சத்து பண்ண இயலாது. அஃப்ரர் துன்ன. அப்புறமேல அஃப்ரர் தூ, 2வது ராவுக்கு சுக்குன் தான் இருக்குது, அதனால சத்து பண்ணக்கூடாது. அஃப்ரர்னா சுக்குன் இருக்குது 2வது ராவுக்கு, அப்படி சொல்லணும். அப்போ இதே மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், இப்படி சில சொற்களை வந்து நீங்கள் சொல்லி பழவணும். எப்படி? இந்த மசசன்னு வச்சுக்கிறோமா? மசசன்னு வச்சுக்கிட்டு அம்சச
கற்பனையில் கொண்டு வாங்க, மசசன்னு வச்சுக்கிறங்க. உங்கள் கற்பனையில் அதை அஃபாலாவாக மாற்றுங்க. இப்படி வந்துடுறேன், கண்ணை மூடிக்கிட்டு மசசவை அஃபாலான்னு இப்படி மாற்றுறதுன்னு கற்பனை பண்ணிங்கன்னா அம்சசன்னு மனசில் வந்துடும். அம்சசன் வந்த பிறகு அம்சசன் வரக்கூடாத, இம்முன்னு வந்துருச்ச, சுக்குன்னு வந்துருச்சு, சத்து பண்ண அங்கே ஒரு சுக்குன்னு வருமே அப்படின்னு என்ன பண்ணணும்னு கேட்டால் அம்சசவை அமசன்னு மாற்றி கொடுங்க. அமசன்னு மாற்றின பிறகு அது அப்படியே இந்த 14 சொல்லையும் ஃபால ஃபாலா ஃபாலு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி இதை சொல்லி பழவுங்க. எப்படி? அமச, அமசா, அமசு, அமசத், அமசதா, அம்சஸ்ன, இங்கே உடைக்கணும், அம்சஸ்ன. அதுக்கப்புறம் அதே மாதிரியே கடைசி வரைக்கும் அம்சஸ்த, அம்சஸ்துமா, அம்சஸ்தும், அம்சஸ்தி, அம்சஸ்துமா, அம்சஸ்துன்ன, அம்சஸ்து, அம்சஸ்னா. அப்போ இந்த அந்த அந்த ஃபால ஃபாலாவுக்கு சொல்கிற மாதிரி எல்லா வகையான சொற்களுக்கும் அந்த ஃபால ஃபாலாவுடைய அந்த ஃபார்முலாவை என்ன செய்யணும், அதை அதில் அப்ளை பண்ணி பார்க்கணும், பழகணும். அதுக்காக தான் இதையும் சொல்லித்தரணும். அப்போ அக்கிரமா சொன்ன மாதிரி அம்ரரா விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும், சரியான முறையில் தெரிஞ்சுக்கிறணும். அது மாதிரி இப்போ சக்கண்ட் சக்க, சக்கன்னா சக்கக்க, சக்கக்க என்பதை அஃபாலா எப்படி ஆக்குறது, இப்படியே நீங்கள் ட்ரைனிங் என்க சக்க அஃபாலா வாக்குனா அஸ்கக்க, அஸ்கக்கன்னு வந்துடும்ல, அதில் ஷீனை போட்டுக்கிறோங்க சக்க, அது அஷ்கக்க, அஷ்கக்கன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அஷ்கக்கன்னா அசக்க தான். அசக்கன்னு சொல்லிவிட்டு அந்த 14 எப்படி வேகமாக சொல்லிட்டு வாங்க. அசக்க, அசக்கா, அசக்கு, அசக்கத், அசக்கத்தா, அஷ்கக்குன. அங்கே உடைக்கிறத பழகணும். அதாவது எப்படி தண்ணிப்பட்ட படம் ஒடியாந்துடணும், கண்ணை மூடிட்டு ஒடியாந்துடணும், யோசிக்காமல் சொல்லிடணும். அப்படி அந்த ஃபார்முலா உட்காரணும் மனசில். அசக்க, அசக்கா, அசக்கு, அசக்கத், அசக்கத்தா, அஷ்கக்குன. அப்படி மீதி உள்ளதெல்லாம் அதே மாதிரி தான். அஷ்கக்த, அஷ்கக்துமா, அஷ்கக்தும், அஷ்கக்தி, அஷ்கக்துமா, அஷ்கக்துன்ன, அஷ்கக்து, அஷ்கக்னா. இது மாதிரியாக என்ன செய்யணும், அதாவது 3 எழுத்துடைய சொல், திருப்பி ஒரு ரிப்பீட் பண்ணுறேன். 3 எழுத்து சொற்களை ஃபஅல என்றும் இருக்கும், ஃபஇல என்றும் இருக்கும், ஃபஊல என்றும் இருக்கும். 3 வகையாக இருக்கும். இந்த 3 வகையில என்ன செய்யணும், ஃபால ஃபாலா ஃபாலு மாதிரி, ஃபைல ஃபைலா ஃபைலு மாதிரி பழகிக்கிறணும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால், இந்த 3 எழுத்து சொற்கள்லையே ஒரு எழுத்து 2 தடவை இடம் பெற்றிருக்கும். அப்படி வந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த 2 எழுத்துல 2வது எழுத்துக்கு ஹரக்கத்து இருந்தால் சத்து பண்ணி விட்டுருணும். 2வது எழுத்துக்கு சுக்கூன் இருந்தால் என்ன செய்யணும், சத்து பண்ணாமல் விட்டுருணும். ஃபரரன்னு இருக்குது, ஃபர்ர ஃபர்ரா ஃபர்ரு, ஃபர்ரத்து ஃபர்ரத்தா, ஃபரர்ன ஃபரர்த்த, ஃபரர்த்துமா ஃபரர்த்தும், ஃபரர்த்தி ஃபரர்த்துமா ஃபரர்த்துன்ன, ஃபரர்த்து ஃபரர்னா. அது ஒரு வகை முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்கிறோம்னு கேட்டால், 3 எழுத்து சொற்களை அஃபு அல என்கிற ஒரு வடிவத்திலையும் மாற்றுவார்கள். ஒரு கூடுதல் அர்த்தத்துக்காக வேண்டி, சும்மா விளையாட்டுக்கு மாற்ற மாட்டாங்க, ஒரு கூடுதல் அர்த்தத்துக்காக வேண்டி மாற்றுவார்கள். அப்படி மாற்றும் பொழுது அதை என்ன செய்யணும், கருமன் இருக்குதா, அக்கிரமன்னு மாற்றிடணும். அக்ரம, அக்ரமா, அக்ரமு, அக்ரமத், அக்ரமத்தா, அக்ரம்னா, அக்ரம்த், அக்ரம்தும், அக்ரம்தும், அக்ரம்தி, அக்ரம்துமா, அக்ரம்துன்னா, அக்ரம்து, அக்ரம்னான்னு சொல்லி பழகணும். இது மாதிரி நிறைய சொற்களை பழகிக்கிறங்க. இதுக்கப்புறம் இந்த அஃபால என்பதுலையும் ஒரு சொல்லு 2 தடவை வருமே, அந்த சொற்களுக்கு அஃபால மாற்றணுமே. மரர ஃபரர, அது அஃபாலாவை மாற்றணும். மாத்திரக்கு என்ன செய்யணும், ஃபரர என்பதற்கு அஃபால அஃபுரர, மரரவுக்கு அஃபால அம்ரர, லமம என்பதற்கு அஃபால அல்மம என்று சொல்லிவிட்டு அல்மமன்னு சொல்லலாமா. அசல் அல்மம தான். அசலை கண்டுபிடிச்சி விட்டு அல்மமன்னு சொல்லிவிட்டு அந்த மமன் இருக்குல்ல, அந்த மாவத்திக்கு அதில் உள்ள ஃபத்தக சபரத்திக்கு அல்னு லாம் இருக்குல்ல, அங்கே கொண்டே கொடுத்துருங்க. அல்மம அலம்ம, அல்மம என்றால் அலம்ம, அலம்மன்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த 14 கொண்டு வாங்க. அலம்ம அலம்மா அலம்மு, அலம்மத் அலம்மத்தா, அல்மம்ன, அல்மம்த அல்மம்துமா, அல்மம்தும், அல்மம்தி அல்மம்துமா, அல்மம்துன்ன, அல்மம்து, அல்மம்னா.
அப்போ இந்த மாதிரி அஃபால என்பதை வந்து நீங்கள் சாதாரண சொற்களுக்கும் நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கொள்வது போல ஒரு எழுத்து 2 தடவை வரும்ல, அந்த மாதிரி சொற்களை எடுத்து அதை அஃபாலன்று மாற்றி அதை என்ன செய்யணும், இந்த 14ஐயும் சொல்லி பழகணும். ப்ராக்டிஸ் தான் முக்கியம். கண்ணை மூடிக்கிட்டு பழகிட்டேன்னு வைங்க, இந்த கண்டத்தை தாண்டிட்டீங்கன்னா அது வாட்டுக்கு தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். பாடங்கள் வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த பயிற்சி வந்து கரெக்டாக உட்காந்துருக்கு. எந்த சொல்ல கேட்டாலும் அதுக்கு மீனிங் தெரியுதா தெரியலையான்னு நீங்கள் பார்க்காதீங்க. எந்த சொல்ல கேட்டாலும் அதுக்கு வந்து நீங்கள் சொல்லு அப்படின்னா பளிச்சுன்னு சொல்லிடணும். எந்த அளவுக்கு வரணும்னு கேட்டால், உதாரணமாக இப்போ உங்களுக்கு அர்த்தமே தெரியாது, நசர் துண்ணன்னு நான் சொல்கிறேன், இது என்னன்னு கேட்குறேன், அர்த்தம் தெரியாமல் போயிட்டு பார்த்து என்ன அது கரெக்டாக சொல்லணும். என்ன செய்யணும், நசர் துண்ணை என்பது சென்ற கால வினை. எல்லாமே சென்ற கால வினை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். வருங்கால வினை படிக்கலை, படித்தது பூரா சென்ற கால வினை தான். அது சென்ற கால வினை கண்ணை மூடி சொல்லிடுவோம். சென்ற கால வினையில் அது என்ன, நசர் துண்ணன்னு சொல்கிறீங்க, இது சென்ற கால வினையில் என்ன என்று கேட்டால் அது எந்த இடத்துல வருது, நசர் துண்ணன்னு எங்கே வரும், முதல் 6ல் வருமா, 2வது 6ல் வருமா, மொத்தம் 12 இருக்குல்ல, ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத்து ஃபால்த்தா ஃபால்ன அது ஒரு 6, ஃபால்த்த ஃபால்த்துமா ஃபால்த்தும் ஃபால்த்தி ஃபால்த்துமா ஃபால்த்தும்னா அது ஒரு 6, ஃபால்த்து ஃபால்னா அது ஒரு 2, மொத்தம் 12 வருதுல்ல. இந்த 12ல் 14 வருதுல்ல. இந்த 14ல் வந்து நீங்கள் நசர் துண்ணன்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன செய்யணும், நசர் துண்ணன்னு கேட்டால் இது வந்து முன்னிலையில் வருது. நசர நசரா நசரு நசரத்து நசரத்தா நசர்ன நசர்த்த நசர்த்துமா நசர்த்தும் நசர்த்தி நசர்த்துமா நசர்த்துன்னு வருது. அப்போ இது என்னவாக இருக்கும், இது பெண்பாளுடைய சொல்லு. பெண்பாலில் என்ன சொல்லு, என்ன வகை, முன்னிலை, நேரடியாக பார்த்து நீங்கள் என்கிற அர்த்தத்துக்கு உரியது. அது ஒருமையா இருமையா பன்மையா, பன்மை. இப்போ நசர் துண்ணண்டா எத்தனை நீங்கள் சொல்லணும், நசர் துண்ணை என்பது சென்றகால வினை என்றும் சொல்லணும். அடுத்த வகை என்ன, படற்கையா முன்னிலையா தன்னிலையா அதை சொல்லணும், இது முன்னிலை. அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் இது ஆம்பளையா பொம்பளையா பெண்ணுக்கு உரியது அதை சொல்லணும். இது ஒரு ஆளா 2 ஆளா பல ஆளா அதை சொல்லணும், பன்மை. அப்போ நசர் துண்ணோட எத்தனை சொல்லணும், நசர் துண்ண என்கிற அந்த ஒரு சொல்லு சென்றகால வினையில் முன்னிலையில் பெண்பாலில் பன்மை, சென்றகால வினையில் முன்னிலை நேர பார்த்து பேசுகிற சொல்லுல அது வந்து பெண்பாலில் பொம்பளையை பார்த்து சொல்லக்கூடிய சொல்லுல இது பலரை குறிக்கிறது, பன்மை எப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். அது மாதிரி கத்தல் தும் எந்த சொல்லுவோன்னு நான் கேட்பேன், உங்களுக்கு அந்த ஸ்டைலு தான் அர்த்தம். கத்தல் தும் என்னன்னு கேட்குறேன். கத்தல் தும் எந்த இடத்துல வர்றது, கத்தலை கத்தலா கத்தலு அதில் வரல, கத்தலத்து கத்தலத்தா கத்தல்ன அதுலேயும் வரல, கத்தல்த்த கத்தல் துமா கத்தல் தும் இங்கே வருது. கத்தல் தும்டா என்னன்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் என்ன செய்யணும், முதல் 6ல் வந்தால் படற்கன்னு சொல்லிடணும், 2வது 6ல் வந்தால் முன்னிலைன்னு சொல்லணும். இப்போ 2வது 6ல் தான் வருது. அப்போ கத்தல் தும்ங்கிறது சென்றகால வினை. 2வது 6 சொல்லு இருக்குல்ல, கத்தலை கத்தலா கத்தலு கத்தலத்து கத்தல்தா கத்தல்னா முதல் 6 சொல்லு அதில் வரல. கத்தல்த்த கத்தல் துமா கத்தல் தும் கத்தல்தி கத்தல் துமா கத்தல் துமா இந்த 6 சொல்லுல தான் கத்தல் தும் வருது. அப்போ என்னது, இது முன்னிலை, சென்றகால வினையில் முன்னிலை. முன்னிலையில் வந்து ஆண்பாலா பெண்பாலா, முதல் 3 வந்து ஆண்பால், அடுத்த 3 பெண்பால். கத்தல்த்த கத்தல் துமா கத்தல் தும் ஆம்பளைக்கு, கத்தல்தி கத்தல் துமா கத்தல் தும்னா பொம்பளைக்கு. அப்போ கத்தல் தும் என்று நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்போ என்ன நீங்கள் சொல்லணும், இது சென்றகால வினை, இது வந்து முன்னிலை, இது வந்து ஆண்பால். இது எத்தனை பேருக்கு சொல்கிறது, கத்தல்த்த ஒரு ஆள், கத்தல் துமா 2 ஆள், கத்தல் தும் பல ஆள், பன்மை 4 சொல்லணும். சென்றகால வினை, முன்னிலை, ஆண்பால், பன்மை. இது மெயினில் வந்துருச்சுன்னா அர்த்தம் செஞ்சிடலாம். அப்போ கத்தளவுக்கு அர்த்தம் செஞ்சிருச்சுன்னு சொன்னால் இதுக்கு என்ன, இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தங்கிறது கஷ்டம் கிடையாது. அப்போ ஒவ்வொரு சொல்லையும் நீ என்ன செய்யணும்னு கேட்டால் அதனுடைய அந்த அது என்ன வகையை சேர்ந்தது. இப்போ அலிம் தூ அப்படின்னு சொல்கிறேன், அலிமவுல இருந்து அலிம் தூ. அலிம் தூங்கிறது என்ன, சென்ற கால வினை. அது சென்ற கால வினை படிச்சுட்டு இருக்கிறோம். அலிம் தூங்கிறது சென்ற கால வினை. இந்த அலிம் தூ என்பது எங்கே வரும், முதல் 6ல் வராது. அலிமா அலிமா அலிமு அலிமத்து அலிமத்து அலிம்னு வரல.
அது படற்கை இல்லை. அலிம்து அலிம்தும் அலிம்தும் அலிம்தி அலிம்தும் அலிம்துன்னு அதுலேயும் வரல, முன்னிலையும் இல்லை. அலிம்து அடுத்து வருது அலிம்னா தன்னிலை. தன்னிலையில் என்ன கிடையாது, ஆண்பால் பெண்பால் கிடையாது, பொது தான், அது பொதுப்பால் முடிஞ்சிருச்சு. அது எத்தனை பேருக்கு உள்ளது, அலிம்து நான் ஒரு ஆளுக்கு உள்ளது, ஒருமை கண்டுபிடிச்சிடலாம். இப்படி என்ன செய்யணும்னு கேட்டால் ஒவ்வொரு சொல்லையும் எடுத்துக்கொண்டு அந்த ஸ்டைலை எடுத்துக்கிட்டு அதில் உள்ள அந்த 4 வகையை கண்டுபிடிக்கணும். நசரா என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், உடனே நசரா என்பது படற்கை, ஆண்பால், இருமை. படற்கை முதார் சொல்லு, ஆம்பளை குறிக்கக்கூடிய சொல்லு, 2 பேரை குறிக்கக்கூடிய சொல்லு. இதை ஒவ்வொரு சொல்லுக்கும் அதில் உள்ள அந்த அந்த தன்மையை என்ன செய்யணும், நீங்கள் சொல்லி பழகணும். இப்போ அஃபல வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டோமா, மீதி உள்ள நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.